ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான தேங்காய் பால் வெஜிடேரியன் புலாவ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கு, காய்கறி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, குடமிளகா, பீன்ஸு, உள்ளி, தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் நெய்யும் சேர்த்து சூடு பண்ண உடனே 1 இன்ச் அளவில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த காய்கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். கேரட்டு போட்டாச்சு, அதுக்கடுத்து பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு லாஸ்ட்டில் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த காய்க்கு என்ன உப்பு தேவையோ அந்த உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு இந்த இது கொஞ்சம் வெந்த பிறகு, காய் எல்லாமே வெந்த பிறகு அதை தனியாட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டில் தூக்கி மாற்றி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெய் கூடையே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் பூ, விரிஞ்சி இலை எல்லாமே இன்றைக்கி போட்டு தாளிச்சிருந்து எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பு பொரிஞ்சவொடனே மல்லி, புதினாயும் போட்டு நல்லா எண்ணெயிலே இது பண்ணிக்கணும். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுபோல் வெட்டி வச்சுருக்கேன் வல்லாரி, தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிடலாம். இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா பிரட்டி அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் சோத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம போட்டு தூற்றிக்கிடலாம். அதுக்கப்புறமாட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கு, அதையும் கலக்கி விட்டுக்கிடலாம். அரிசி கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணால் கிரேவி நல்லா அழகாக சாஃப்டாக வந்துடுது, உங்களுக்கே தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் தண்ணிக்கு ஏற்றால தேங்காய் பாலை ரெடி பண்ணி வச்சுருக்கு, அதையும் தூக்கி நல்லா ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்து இப்போ நடுசில் இந்த கொதிக்கிற இது வர ஸ்டேஜில் நம்ம கலக்கி விட்டுட்டு அரிசியை தூக்கி போடணும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சுட்டுனா சோறுடைய ஃப்ளேவர் போயிடும், அந்த தேங்காய் பாலில் உள்ள பசுமையும் போயிடும். அதனால் கொஞ்சம் நடுசில் நுர கூட்டினோடனே போடணும். அரிசியை போட்டு கிண்டி விட்டோன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்தேன் அந்த காய்கறி அவ்வளோத்தையுமே அது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சா ஒரு சூப்பரான வெஜிடேரியன் தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வெஜிடேரியன் புலாவ் ரெடி. இதுக்கு காம்பினேஷனாக நம்ம தயிர், உள்ளி எடுத்துக்கலாம், முட்டை அவிச்சு பெப்பர் போட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இந்த கறிக்கு இந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அல்லனா சிக்கன் எடுத்து கிரேவி மாதிரியும் வைக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தயிர், உள்ளி வச்சுருக்கேன். அது கூட முட்டையும் அவிச்சு கட் பண்ணி பெப்பர் போட்டு ரெடி பண்ண வச்சுருக்கு. சிக்கனாக இருந்தாலும், மட்டனாக இருந்தாலும், பீஃபாக இருந்தாலும் கிரேவி அல்லனா முட்டை இந்த ஸ்டைலில் வச்சா தான் இந்த சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும்.